ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கடாய் தான். அதுக்கு வந்து ஒரு தக்காளி, வெங்காயம் 1, இஞ்சி கொஞ்சம், பூண்டு 4 பல், ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூமை வந்து உங்கள் பதத்துக்கு தகுந்தாப்புல கரெக்டாக கட் பண்ணிக்கிங்க. இப்போ கடாயை ஒன்று வச்சுக்கணும். அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டு தாளிக்கணும். தாளித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை வச்சு நல்லா வதக்கணும். நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே வர அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஷ்ரூமை வந்து அதில் போட்டு வதக்க வேண்டியதான். வதக்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் வந்து மேலே வரும். அந்த நேரத்தில் மஷ்ரூமை போட்டு வதக்கி கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், அதாவது மிக்சடு மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கிடணும். இது வதக்கும் போதே அதிலே தண்ணி விடும். அந்த தண்ணியே எனாஃப் தான். ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா சுருளில் அதை வெந்து நல்லா பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து மேலே வரும். அதுதான் பதம். இப்போது கொத்தமல்லி தழை போட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இன்றைக்கி நான் செஞ்சேன், சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கு வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.